இந்த வீடியோ காணும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தினமும் மாலையில் ஒரு மனை பாகம் 15க்கான வீடியோ தான் இது. இந்த தினமும் மாலையில் ஒரு மனை இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, ஒரு மனையை எடுத்து அதை குழியாக மாற்றி அந்த குழியை முழுமையாக ஆராய்வோம். அந்த குழிக்கான முடிவு, அதாவது இந்த குழியை வைத்து நீங்கள் எப்படி கட்டலாம், இந்த குழியோடைய நல்லது எது கெட்டது என்று பார்ப்போம். மூன்றாவது, இந்த குழிக்கான மனை பரிந்துரை. இந்த குழி நல்லா இருந்தால் இந்த மனை நீங்கள் வைத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா இதற்காக மாற்று மனையை நீங்கள் இந்த குழியை வைத்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் குழியை பரிந்துரைப்போம். மூன்றாவது, நாங்கள் பரிந்துரைக்கப்பட்ட குழிக்கான அளவையும் நாங்கள் பரிந்துரைப்போம். ஸோ இதுதான் இந்த வீடியோட கண்டென்ட். இப்போ நம்ம 137 குழிக்கான வீடியோ பார்க்க போகிறோம். குழி எண் 137. ஸோ 137க்கான சதுர அடியில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 1233 சதுர அடி கொண்டது தான் 137 குழி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் 1229 சதுரடியில் இருந்து 1237 சதுரடிக்குள்ளே உள்ள அனைத்து மனைகளையுமே 137 என்ற குழி வகையை தான் சாரும். இந்த மனை பார்த்திங்கன்னா, அதாவது குழியை 137 பார்த்திங்க அப்படின்னா கருட மனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான வயது பார்த்திங்கன்னா 99. வயது 99 என்பது இந்த மனையுடைய மிக மிக கூடுதலான சிறப்பு. இந்த கணம் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு ராட்சச கணம் இருக்குது. நீங்கள் கட்டக்கூடிய பில்டிங்குடைய தலைவன் அல்லது தலைவியுடைய நட்சத்திரத்தை கண்டறிந்து அந்த நட்சத்திரத்துக்கான கணத்தை கண்டறிந்து அந்த கணத்தை இது கூட பொருத்தி அதுக்கான பலனை நீங்கள் கண்டறியலாம். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் மறக்காமல் உங்களை சேரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ தேவைப்படும் நீங்கள் நினைக்கிற உங்கள் நண்பருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஏன் அப்படின்னா, ஏதேனும் ஒரு இடத்துல நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ண நேரிட்டுச்சுன்னா ஏதேனும் ஒரு சில முக்கியமான விஷயங்களையும் நீங்கள் ஸ்கிப்பிட நேரிடும் அப்படின்ற விஷயத்தை பதிவு பண்ணுறோம். குழி எண் 137. 1 கருட பொருத்தம். பொருத்த எண் பார்த்திங்கன்னா 1 என்றால் கருட மனை. இதுக்கான பொருத்த பலன் உத்தமம், அதாவது நன்மை. இதுக்கான மதிப்பெண் 1 மதிப்பெண். 2 வரவு பொருத்தம். பொருத்த எண் 4 என்றால் மங்களமும் செல்வமும் உண்டு. இதுக்கான மதிப்பெண் 1 மதிப்பெண். 3 செலவு பொருத்தம். பொருத்த எண் 3 என்றால் பொருத்த பலன் குடும்பம் உயர்வு அடையும். இதுக்கான மதிப்பெண் 1 மதிப்பெண். இதில் நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்றால், வரவு செலவை காட்டிலும் அதிகமாக இருக்கிறது. இது ஒரு சிறப்பான அமைப்பு. 4 யோனி பொருத்தம். பொருத்த எண் 3 என்றால் சிங்கம். இதுக்கான பொருத்த பலன் வெற்றி. இதற்கான மதிப்பெண் 1 மதிப்பெண். 5 நட்சத்திர பொருத்தம். பொருத்த எண் 16 என்றால் விசாகம். இதுக்கான பொருத்த பலன் துன்பம். அதற்காக இதோடைய மதிப்பெண் 0. 6 திதி பொருத்தம். பொருத்த எண் 8 என்றால் அஷ்டமி. இதுக்கான பொருத்த பலன் பிணி. இதுக்கான மதிப்பெண் 0. 7 வார பொருத்தம். பொருத்த எண் 1 என்றால் ஞாயிறு. இதுக்கான பொருத்த பலன் பகை. இதுக்கான மதிப்பெண் 0. ராசி பொருத்தம். பொருத்த எண் 11 என்றால் கும்பம். கும்பத்துக்கான பொருத்த பலன் மத்திமம். இதுக்கான மதிப்பெண் அரை மதிப்பெண். 9வது வம்ச பொருத்தம். பொருத்த எண் 1 அந்தணர். இதுக்கான பொருத்த பலன் நல்ல பலன் மங்களகரமும் நிலைக்கும். இதுக்கான மதிப்பெண் 1 மதிப்பெண். 10 அங்கிச பொருத்தம். பொருத்த எண் 8 என்றால் ராகு. ராகுக்கான பொருத்த பலன் மத்திமம். இதுக்கான மதிப்பெண் அரை மதிப்பெண். 11 வயது பொருத்தம். வயது பார்த்திங்கன்னா 99 உத்தமம். இதுக்கான மதிப்பெண் 1. இங்கே வயது 99 என்பது கட்டிடத்துடைய வயது. ஸோ 99 என்பது கூடுதல் சிறப்பு. 12 பார்வை பொருத்தம். இரட்டை பார்வை எல்லா பலன்களும் கொடுக்கும். இதுக்கான மதிப்பெண் 1 மதிப்பெண். 13 பருவ பொருத்தம். பொருத்த எண் 4 என்றால் மத்திமம். இதுக்கான மதிப்பெண் அரை மதிப்பெண். 14 யோக பொருத்தம். பொருத்தம் மரண யோகம். பொருத்த பலன் தீமை. இதுக்கான மதிப்பெண் 0. 15வது பூத பொருத்தம். பொருத்த எண் 1 என்றால் பூமி. பூமிக்கான பொருத்த பலன் செல்வம் பெருகும். இதுக்கான மதிப்பெண் 1 மதிப்பெண். குழி 137. ஒரு
குழிக்கான மொத்த பொருத்தம் பார்த்தீங்கன்னா 15 + 1. 137 குழிக்கான பொருத்தம் 9.5. இந்த 137 குழிக்கான மதிப்பை சதவீதத்தில் சொல்லணும் அப்படி என்றால் 63%. இந்த மனை வந்து ஒரு நல்ல மனை. நம்மளுடைய ஒரு கோட்பாடு இருக்குது, அதாவது மொத்த பொருத்தத்தில் பாதி இருந்தால் அந்த மனை நல்ல மனை அப்படின்றது. இதில் நமக்கு 15 பொருத்தத்தில் 9.5 பொருத்தம் நல்லா இருக்குது. சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய வயது 99, கூடவே வரவு செலவை காட்டிலும் வரவு அதிகமாக இருப்பதனால் இதுவும் ஒரு சிறப்பு. நம்ம 137 குழிக்கான மனை அளவை வந்து பரிந்துரைக்கிறோம். ஃபஸ்ட்டு மனை அளவு 37 அடிக்கு 33 அடி 3 இன்ச். 37 அடி என்றால் இன்பம் லாபம் உண்டாகும். 33 அடி 3 இன்ச் என்றால் குடி உயரும் என்பது அடிப்பலன். இரண்டாவதாக நம்ம பரிந்துரைக்கக்கூடிய மனையுடைய அளவு 41 அடிக்கு 30 அடி. 41 அடி என்றால் செல்வம் பெருகும், புத்திரப்பேறு உண்டு என்பது 41 அடிக்கான அடிப்பலன். 30 அடி என்றால் குபேர வாய்வு பெறுவர், இதுவும் ஒரு சிறப்பான விஷயம். மூன்றாவது 42 அடிக்கு 29 அடி 4 இன்ச்சு என்ற மனை அளவை பரிந்துரைக்கிறோம். 42 அடி என்றால் அதுக்கான அடிப்பலன் எல்லா செல்வமும் பெருகும். 29 அடி 4 இன்ச்சு என்றால் எல்லா செல்வமும் நிலை பெறும் அப்படி என்பது இதுக்கான அடிப்பலன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நம்புகிறோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ தேவைப்படும் நீங்கள் நினைக்கிற உங்கள் நண்பருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் மறக்காமல் உங்களை வந்து சேரும். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தமைக்கான எங்களது நன்றிகள். நன்றி.